நீர் அன்பின் தேவன், கிருபையின் தேவன். எங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தீரே. உங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட வந்திருக்கிற யாவரும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. உடைய பாடல்களை பாடும்போது உள்ளத்திலிருந்து நாங்கள் ஆவிலே உண்மையிலே உண்மை ஆராதிக்கிறவர்களாக எங்களை வழி நடத்துங்கப்பா. நீர் தொட்டால் போதும் ராஜா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடும். உடைய தொடுதல், உடைய பாச கைகள், உடைய கிருபையின் கரத்தினால, சுகத்தின் கரத்தினால தொடும்போது எங்களுக்குள்ள மனசுல இருக்கிற பாரங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற நோய் வேதனை நம்மால மாத்திரமே முடியும் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே பிள்ளைகளோட மனக்கண்களை திறந்து நோக்கி பார்க்கும்படியாக செய்ய போவதுக்காக நன்றி. இந்த வார்த்தை நிமித்தமாக எங்களோடு கூட பேசுங்க. இந்த ஆராதனை வேளை பெரிய ஆசீர்வாதமா மாற்றுங்க. உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மை வல்லமையால, அவருடைய கிருபை வல்லமையான கிருபையால நடத்தி வந்தாருன்னு சொல்லி? ஆமென் ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you.
முடியாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்முடைய வாழ்க்கையில இருந்தவர். எஸ், கொஞ்ச நேரம் வாய் திறந்து சொல்லலாமா? எத்தனை எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை நடத்தி வந்ததாக இருக்கிறது. வாயை திறந்து பேசலாமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தரை விலகி நம்மை நடத்தி வந்தார். எத்தனை போராட்டங்கள், பிரச்சனையின் மத்தியில கூட அவருடைய கிருபையே நம்மளை தாங்கி வந்ததாக இருக்கிறது. எஸ், பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணம். கால வேலையில கூட அப்பா, வாழ்க்கையில எத்தனை உறவினர்கள் இருந்தாலும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், நீங்க மாத்திரம் தான் ராஜா. அப்பா, எனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து எனக்கு கிருபையால் விசுவாசத்தின் நிமித்தமாக ரட்சிப்பு கொடுத்த தேவனே, நீர் ஒருவரே ராஜா. அப்பா, இந்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க தான் ஆண்டவர். எனக்கு நான் ஒருபோதும் நீங்க செய்த நன்மைகளை மறவாத ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிப்பேன், உம்மையே துதிப்பேன். நன்றி ராஜா.
பாரத்தின் வேலையில என்னை தூக்கி சுமந்தவர் நீர் ஒருவரே. இந்த வேதனை விடுதலை கொடுத்தவர் நீர் ஒருவரே. ஆறுதலை நாயகன் நீர் ஒருவரே. சுகத்தை அழைக்கிற தேவன் நீர் ஒருவரே. அப்பா, நீங்கள வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது ராஜா. எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் நீர் மாத்திரமே. அப்பா, உமையே ஸ்தோத்திரிக்கிறோம், உமையே ஆராதிக்கிறோம், உமையே நேசிக்கிறோம். அப்பா, மனிதனால முடியாத காரியம் உங்களால முடியும். அப்பா, வாழ்க்கை வெறுமையாக தோன்றும் போது கூட நீங்க நிறைவாக்கி நடத்துகிற தேவன், நீ நிறைவான தேவன். தேவ பிள்ளைகளே, வறண்டு போயிருக்கிற இடத்துல கர்த்தர் நீர் பாய்ச்சலை உண்டு பண்ண தேவன். வனாந்திரத்துல பிள்ளைகளை போஷித்த தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக தோன்றாலும் கூட ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நம்மை ஆறுதல் கொடுத்து நடத்துகிறார். எஸ், இந்த கால வேளையில கூட மனுஷரிடத்துல சொல்ல முடியாத காரியங்கள் தேவனிடத்துல இந்த ஆராதனை மூலியமாக இடத்துல சொல்றார். அப்பா, என்னால முடியாது ராஜா, ஆனா நீங்க என்னை பலப்படுத்தும் போது உங்களுடைய பலத்தினால செய்ய எல்லாம் எனக்கு ஆண்டவரே செய்ய முடியும். ஆண்டவரே, என்ன பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போலவே இன்றைக்கு கூட கரங்களை உயர்த்தி நம்ம சேர்ந்து பாடுறவர்களாக. எஸ், Oh,
ஜபிக்க தூண்ட வைக்கிற தேவனே, என்னுடைய சிந்தனைகளை புதுப்பிக்கிற தேவனே, இயேசுவை வெளிப்படுத்துகிற தேவனே, அப்பாவுடைய ஆத்மை வெளிப்படுத்துகிற தேவனே, பலனில்லாத நேரத்தில் எனக்கு பலத்தை அளிக்கிற தேவனே, சோர்ந்து போற நேரத்தில் என்னை ஊக்க வைக்கிற தேவனே. எஸ் அப்பா, வழி நடத்துங்க அப்பா. உம்மால மாத்திரமே முடியும். பலவீன நேரத்தில், சுகவீன நேரத்தில் ஒருவரே என்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆவியானவரே, என்னோட தீர்மானங்கள் சரியா எடுக்க, உம்முடைய வார்த்தை பிரகாரம் நடக்க என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா. நீர் ஒருவரே ராஜா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொல்லாப்பின் உலகத்துல, இந்த பாவப்பட்ட உலகத்துல, இந்த கரப்ட் வேர்ல்ட், இதுல இயேசுவுக்காக நான் ஜீவிக்கணும், உம்மை சேவைக்காக சொல்லி இந்த பாடல் பாடும் போது கூட நம்மளே ஒப்பு கொடுக்கலாம். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இல்லாதபடிக்கு எல்லா இடத்துலயும் ஆவியானவர் உணர்த்தினார்னு சொன்னாக்கா, இயேசுடைய பிள்ளையாக நாம் அவருக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை. என் சின்ன ஹிருதயத்தால் உயர்ந்த என் தேவனை ஆராதிப்பேனா, என் பாத்திரத்தை குயவன் கையில் கொடுத்து ஒன்று சேர்க்கவே கேட்பேனா. என் சின்ன இதயத்தால் உயர்ந்த என் தேவனை ஆராதிப்பேனா, உடைந்த என் பாத்திரத்தை குயவன் கையில் கொடுத்து ஒன்று சேர்க்கவே கேட்பேனா. மகிமையாய் மாற்ற மகிமையை கொடுத்தீரோ, என்னை மகிமையாய் மாற்ற மகிமையை கொடுத்தீரோ.
நிற்கும் வரைக்கும் உன் பேரை நான் பரிசாற்றணும். என் கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும் உன் பேரை நான் பரிசாற்றணும். சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க என்னோட சொல்லுங்க இயேசுவே என் ரட்சகர் இம்மானுவேல் தேவனே, என்னை வழி நடத்துகிற தேவனே, உம்மையே ஆராதிக்கிறேன். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. என்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் கூட, என்னுடைய புயல் காற்று மத்தியில் கூட சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். யாருமே என்னை நேசிக்காத போது எனக்காக இறங்கி வந்து முதலாவது என்னை நேசித்திரே, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. என்னை கட்டி அணைத்து முத்தத்தை கொடுத்தரே, உமக்கு நன்றி. சொல்லுங்க, என்னை கட்டி அணைத்து முத்தத்தை கொடுத்து மகளே மகளே வருத்தப்படாத என்று சொல்லி என்னை தூக்கி எடுத்தரே, ஆறுதல் கொடுத்தரே. உம்மையே நேசிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உமக்காக ஜீவிப்பேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆவியானவரே, அப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்காக, இயேசுடைய கிருபை வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எஸ், நன்றி செலுத்துகிறோம். We worship you, Master. We bless your name. பெரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேலையில கூட நாம அநேக விதத்துல